அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து வேதமும் சக்தியும். ஸோ அம்பிகை சக்தின்னு சொல்கிறோம். அந்த சக்திக்கு பேரே வந்து வேத ஜனன்யை நமகான்னு ஒரு நாமம் இருக்கு. அதாவது வேதத்துக்கே அம்பாள் வந்து அன்னையாக இருக்காளாம். அப்போ எங்கே வேதத்தையும் அன்னையும் பிரிக்க முடியும்? பிரிக்கவே முடியாது. அன்னை உருவாக்கியது தான் வேதம். வேதம் சொல்வது அன்னையை பற்றி. ஸோ முதல்ல ஒரு 2-3 வேதத்தை நம்ம சொல்லிக்கலாம். சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போகலாம். ஓம் கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபி சீதசாதனம். ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமஹ. பொதுவாக நம்ம வந்து இறைவன் இறைவின்னு சொல்லுவோம். அதாவது சிவன் பார்வதி. நாம் ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால நாம் வந்து வழிபடக்கூடிய கடவுளுக்கும் நம்ம அதை மாதிரியே கொடுத்துருக்கோம். சிவன் பார்வதி, 2 பிள்ளைகள், முருகர், விநாயகர். இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்ததுக்கு எதுக்குன்னா நாம் வந்து ஒரு குடும்பம், அதுவும் பாரத தேசத்தில் ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதே பாணியில் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு பக்தியானது மேலே மேலே ஒரு இப்போ ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுங்க, நம்ம கூட வந்து அப்பா இது யாருன்னு கேட்குறாங்கன்னா இது சிவன்கிறோம். அடுத்தது பார்வதிங்கிறோம். இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் என்ன வந்து முருகர் விநாயகரோட கனெக்ஷன் கேட்டால் பையங்க அப்படிங்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்ப கால பக்திக்கு நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது. எடுத்த எடுப்புலேயே தியானத்தில் போய் உட்காருங்க, நீங்கள் வந்து ஒரு அருவமாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னா இது வந்து கொஞ்சம் இம்பாசிபிள், பண்ண முடியாது. அதுவும் எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கேள்விகள் நிறைய கேட்கக்கூடிய ஒரு சமுதாயம் இப்போ. இது ஏன் இப்படி செய்யணும், இது ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு. ஸோ பொதுவாக என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது, இந்த உலகத்தில் யாருக்குமே கஷ்டம் கிடையாது, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இது பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய இதில் என்னென்னா எல்லாருமே இதை சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவோம். ஒரு கிளாஸில் வந்து தேர்வு முடிஞ்ச உடனே தேர்வு திருப்பி கொடுக்குறாங்களாம். அப்போ முதல் பெஞ்சில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவன் 97 மார்க் வாங்கியிருக்கான். அப்படியே கொடுத்துக்கிட்டே வராங்க. பின்னாடி பெஞ்சில் ஒரு பையன் இருக்கான், 5 மார்க் வாங்கியிருக்கான். ஸோ இந்த 97 மார்க் வாங்குற பையன் ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு டென்ஷனில் வந்து அந்த தேர்வு தாளை பார்த்துக்கிட்டே இருக்கான். மனசு ரொம்ப வருத்தப்படுறான். பின்னாடி இருக்கிற பையன் ஒரே குஷியாக இருக்கான். அப்போ இந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முதல் பையன்கிட்ட போய் கேட்குறாங்க, அப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நீ தான் 97 மார்க் வாங்கியிருக்கியே, இன்னும் என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற. இல்லையா, நான் வந்து 100 மார்க்குக்கு 100 மார்க் வர்றதுக்கு எழுதியிருந்தேன், இந்த 3 மார்க் எப்படி குறைஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் எல்லாம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன், எந்த இடத்துல நான் தவறு பண்ணியிருக்கேன்னு பார்த்து திருத்திக்கிறதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா. உடனே இவர் என்ன பண்ணார், பின்னாடி ஒரு பையன் ரொம்ப குஷியாக இருக்கானே அந்த பையன்கிட்ட போனாரான். நீ என்னப்பா 5 மார்க் தான் வாங்கியிருக்க, இவ்வளோ குஷியாக இருக்கியே அப்படின்னா. ஆமாம், நான் ஒன்றுமே எழுதலை, எனக்கு 5 மார்க் எப்படி வந்ததுன்னு நான் வந்து சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னா. இதுதான் நம்முடைய நிலை. அதாவது கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு தேர்வு வைக்கிறார், கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்னா அவருக்கு தெரியும் இவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தா இந்த கஷ்டத்திலேருந்து இவன் மீண்டு வந்துடுவான். அப்படிங்கிறதுனால இந்த தங்கத்தை புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளை வந்து மறுபடியும் 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 டெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னா நாம் இறைவனுக்கு அருகாமையில் போய்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 5 மார்க் வாங்குறவ மாதிரி இருக்கணுமா, 97 மார்க் வாங்கியிருக்கிறவங்க நாமளே முடிவு பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. பொதுவாக நாம் இங்கெல்லாம் இருக்கிறவங்க வந்து ஏறக்குறைய 97 மார்க் வாங்கினவங்களுடைய கேட்டகரியில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து
இன்பமாக இருக்கிறப்பவும் சரி, துன்பமாக இருக்கிறப்பவும் சரி, எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து ரெண்டையுமே ஒன்றாவே எடுத்துக்க முடியும். பகவத்கீதையில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி யாரால் எடுத்துக்க முடியுதோ அவனுக்கு பேர் வந்து ஸ்தித பிரக்ஞன். அது வந்து வடமொழி சொல்லுது. அதாவது ஒரு பேலன்ஸ்ட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது. அதுக்கும் இந்த வேதமும் சக்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது இப்போ நம்ம உள்ள வரலாம். இறைவனை நாம் வழிபட்டுக்கிட்டே இருக்கோம். இறைவனை வழிபடும் பொழுது எல்லா நாளும் காலங்காத்தாலிருந்து ஒரே மாதிரி இருக்குன்னா 24 மணி நேரத்தில் 24 விதமான இதை நம்ம அதுக்கு மேலேயும் நம்ம பார்ப்போம். காலையில் சந்தோஷமாக இருப்போம், மத்தியானம் வருத்தப்படுவோம், திருப்பியும் சாயந்தர மாதிரி. இதை ஒரே மாதிரி எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த வேதத்தில் வந்து நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்கு. அந்த மந்திரங்களை நம்ம சொல்லும் பொழுது, அதான் சொன்னேன், இந்த சேனலில் இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் வந்து நம்ம கேட்கும் பொழுது வீட்டில் ஒலிச்சா போகிறோம். நமக்கு சொல்ல தெரியணும்னு அவசியமே கிடையாது. வீட்டில் போட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம சமையல் வேலையை நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த வீட்டிலேயே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றப்ப என்ன ஆகும்னா, எந்த நெகட்டிவ் வைப்ரேஷனாக எதிர்மறையான வைப்ரேஷன் உள்ளுக்குள்ளே வரவே முடியாது. வருபவர்கள் எல்லாமே வந்து இந்த வீடு நமக்கு வேண்டாயா, நம்ம வேறு வீடு பார்க்கலாங்கிற மாதிரி போயிடுவாங்க அப்படிங்கிறத. அதுக்கு ஒரு மந்திரத்தை நாம் வந்து இப்போ சொல்கிறோம். அதையும் நம்ம கேட்டு அது சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது தான். ஓம் யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோத்ய புதாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷோஷி மேதயா பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதனோட அர்த்தம் என்னவா சொல்லலாம்னா, ஒரு சுருக்கமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பவள் வந்து தேவி. இன்னைக்கு இப்படி தான் வாழணும், உனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுங்கிறது. இதில் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய காதில் ஒலிக்க வேண்டிய எந்த சொற்களானது நல்ல சொற்களாக இருக்கட்டும், நான் மற்றவரோடு பேசும் பொழுது இனிமையான பேசுவதாக வரக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாட்டும். நான் படிச்சிருக்கக்கூடிய இந்த படிப்பு இருக்குது, அதாவது தெய்வீக நாள், நம்ம மெட்டீரியலிஸ்டிக் ஸ்டடீஸை பற்றியே சொல்கிறதில்ல, பிஹெச்டியா எம்எஸ்சி அதை பற்றியே இல்லை. நாம் வந்து ஆன்மீகத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதில் நாம் கேட்ட இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பீச் கேட்குறோன்னு வச்சுங்களேன், இங்கிருந்து வெளியில் போனோன்னா அதுக்கு நமக்கு மறக்கக்கூடாது. இது வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பயன்படுத்த முடியும்ங்கிற ஒரு சூழ்நிலையை யார் உருவாக்கி கொடுக்கணும்? நாம் உருவாக்க முடியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம உருவாக்க முடியும்னு. வீட்டுக்கு போனோடனே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதற்குண்டான சூழ்நிலையும் அந்த அன்னை உருவாக்கி கொடுக்கட்டும். அதுதான் வேதமும் சக்தியும். நம்ம வந்து டாப்பிக்கை போட்டிருக்கிறதே வந்து என்னென்னா, வேதங்களை உருவாக்கியவள் அன்னையாக இருந்தாலும் வேதங்களில் கூறப்பட்ட அந்த கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் பயன்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இதில் அர்த்தம். ஒரு அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார், தேவியினுடைய ஒரு பக்தன். அவர் வந்து எப்படின்னா எப்போவுமே அம்பிகையை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறவர். அவரை வந்து இந்த ஒரு பண்டிதர் பார்ப்பார். இவரை எப்படியாவது வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டிக்கு கூப்பிடுவாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா, போட்டிக்கு கூப்பிட்டு நம்ம போகல அப்படின்னா நாம் தோற்றதாக அர்த்தம். ஸோ நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நாம் அந்த போட்டிக்கு போகணும். இவர் போவார். போன உடனே இவர் என்ன பண்ணுவார், இந்த பண்டிதர் வந்து இவர்கிட்ட போட்டி போட போகிறோன்னு இவர் பெரிய மகா நவவியாக்கிருதி பண்டிதாயை நமகான்னு ஒரு நாமம் உண்டு. 9 விதமான இலக்கணங்களும் தெரிந்தவர். ஸோ இவர் என்ன பண்ணுவார், நேராக போய் இந்த ஊரில் போய் விசாரிப்பார், இவர் யார் எப்படிங்கிறப்ப இவருக்கு ஏதாவது மைனஸ் இருந்தால் அந்த மைனஸை வச்சு இவரை அடிச்சிடலாம் அப்படின்னு. இவருக்கு ஒரு தீராத ஒரு வைத்த வலி உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பார் யார், போட்டிக்கு வந்த பண்டிதர். அப்போ என்னைக்கு இவருக்கு வைத்த வலி வருதுன்னு பார்த்துட்டு அன்னைக்கு என்ன பண்ணுவார், இன்னைக்கு நீ என் கூட போட்டிக்கு வா, ஏன்னா வைத்த வலி வந்தால் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது பேசும்பொழுதுன்னு போவார்.
ஸோ அன்றைக்கி போவாங்க. ராஜாவுக்கு முன்னால் போட்டி நடக்குது. போட்டி நடக்கிறப்ப இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் அப்பைய தீட்சிதர் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் இவர் பண்டிதர் என்ன சொல்லுவார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, என்னால் இது மேலே பண்ண முடியல, ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்பார். என்னன்னு கேட்பார். நீங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு தர்ப்பப்புல் ஒன்று இருந்துச்சு, அந்த தர்ப்பப்புல் இப்படி துடிச்சுக்கிட்டே இருந்தது, அது என்ன, ஏன் அந்த தர்ப்பப்புல் துடிக்குதுன்னு கேட்பார். அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு வயிற்ற வலி இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு பயங்கரமான வயிற்ற வலி. இப்போ நம்ம அது சொல்கிறோம் இல்லையா, அல்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த காலத்தில். அந்த வலியை நான் என்ன பண்ணேன், இந்த தர்ப்பப்புல் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த சோமத்திலாம் பண்ணுவாங்க, அதில் கொண்டு போய் நான் ஆவாகனம் பண்ணிவிட்டு நான் வித்தியாசமாக இருந்து உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். அப்போ இவர் திருப்பியும் கேட்பார், அப்படி ஒரு தர்ப்பப்புல்லில் உங்களுடைய வயிற்ற வலியை மாற்றி வைக்க முடியும்னா பர்மனெண்ட்டாகவே இந்த வயிற்ற வலியை நீங்கள் வேறையா ஒரு இடத்துல மாற்றிடலாமா, ஏன் கஷ்டப்படுறீங்க பாரு. இந்த இடத்துல தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வயிற்று வலி என்பது இறைவனால் எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை நான் அனுபவிக்காம என்னுடைய மந்திர சக்தியாலேயோ ஒரு இதாலே நான் இன்னொன்றுக்கு மாற்றினேன்னு வச்சுங்க, எனக்கு அது இன்னமும் நான் செய்ய வேண்டிய வினைகள் எனக்கு கூடிட்டே போகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது வயிற்று வலி வேற ஒன்றா மாறும். இப்போவே நான் தர்ப்பப்புல்லு மேலே, எது மேலே, தர்ப்பப்புல்லு மேலே இந்த வயிற்று வலியை நான் கொடுத்ததுக்கே நான் வீட்டில் போய் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்னத்துக்கு இது சொல்ல வர்றதுன்னா, நமக்கு என்று அளிக்கப்பட்ட கஷ்டமோ நஷ்டமோ குடும்ப சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், அந்த குடும்ப சூழ்நிலையை we have to accept it. அந்த அக்செப்டன்ஸ் அங்கே வரலைன்னு வச்சுங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த உலகத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி யாருமே இருக்க முடியாது. அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவனும் அதே தான் சொல்லுவான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ப்பா. ஸோ இந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த சிவானந்த லகரின்னு ஒரு கிரந்தத்தில் என்ன சொல்லுவார்னா, இறைவா நீ என்னை எப்படி வேணா படைச்சிரு, ஒரு பிச்சைக்காரனா படைக்கிறியா படைச்சிக்கோ, இல்லை ஒரு செல்வந்தனா படைக்கிறியா படைச்சிக்கோ, மூடனா படைக்கிறியா படிச்சுக்கோ, ஆனால் எனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, ஒன்றை நான் எப்போவுமே காலங்காத்தால இருந்து நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ எனக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும்னு யார் சொல்கிறார், ஆதிசங்கரர் சிவானந்த லகரியில். அவர்லாம் எவ்வளோ பெரிய ஞானி ஆதிசங்கர். அவர் யாருக்காக சொல்கிறார், நம்மளை முன்னிறுத்தி நமக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறத புரியுங்க. அப்போது நம்ம சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய நாமும் நமக்கு இருக்கிறது எப்படியா கொண்டு போய் தவிச்சிடலாம், எந்த டாக்டராவது ஏதாவது பண்ணி சரியாக்கிடுவான் இந்த வியாதியன்னு நினைக்கிறத விட அதற்குன்னு ஒரு டைம் இருக்கும். டாக்டரை போய் பார்க்கறது வைக்கிறதுலாம் தப்பு கிடையாது. அதை நினைச்சே காலங்காத்தால் இருந்து சாயந்தரம் வரைக்கும் நினைத்தால் அன்றைய பொழுது போச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கு அந்த பதிலாக நாம் வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு தான் பாகவதத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இப்போ தேவி பாகவதம் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க, தேவி பாகவத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதே தான் சாதாரண பாகவதத்திலையும் சொல்லியிருப்பாங்க. ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுங்கிற அசுரர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹிரண்யாட்சன் அண்ணன், ஹிரண்யகசிபு தம்பி. இப்போ ஹிரண்யகசிபு யாரு, நம்மளுடைய பிரகலாதனுடைய அப்பா, தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹிரண்யாட்சன் தான் ஃபஸ்ட்டு இறந்துருவான். நம்ம விஷ்ணு அவதாரம் எடுத்து கொன்றுவார். ஹிரண்யாட்சன் அங்கே படுத்து கிடப்பான். ஹிரண்யகசிபு அவனும் ஒரு அரக்கன் தான். நம்ம அரக்கன் நினைக்கிறோம், ஆனால் அவங்களாம் மகா தபசி. அவங்க ரொம்ப தபஸ் பண்ணி தான் அந்த வரத்தை வாங்குறாங்க. எது அதால சாகக்கூடாது இதால சாகக்கூடாதுன்னா அவங்க எத்தனை தவம் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு அறிவு உண்டு. ஆனால் அந்த அறிவை அவர்கள் செயல்படுத்திய விதம் தப்பாக இருக்குமே தவிர அவர்களும் கல்வி எல்லாத்துலேயுமே சிறந்தவர்கள் தான். அப்போ எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஹிரண்யாட்சன் இறந்து கிடப்பான். அப்போ ஹிரண்யகசிபு கேட்பான், எதுக்காக அழறீங்க? ஹிரண்யாட்சன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. ஹிரண்யாட்சன் இங்கே தானே இருக்கேன், எதுக்கு நீங்கள் போய் அழறீங்க? அவங்க தான் படுத்து கிடக்கிறான் அப்படின்னு. இல்லை, அவன் படுத்து கிடக்கிறான், அவன் உடம்புக்குள்ள ஒரு சைத்தன்யம் சொல்கிற உயிர் சக்தி இல்லைன்னா ஆன்மா எப்படி வேணால் வச்சுக்கலாம், அது போயிடுச்சு. அது இல்லாதனால அவனால் ஒன்றுமே ஆக்ட் பண்ண முடியலையே, அவன் எவ்வளோ பெரிய விஷயனா இருந்தாலும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிறப்ப ஹிரண்யகசிபு சொன்னதாக பாகவதத்தில் இருக்குது. பாருங்கள், அரக்கன் சொன்ன விதம் இது.
அப்போ அந்த சைதன்யம் அந்த ஹிரண்யாட்சனுடைய உள்ளுக்குள்ளே இருந்துச்சுல்ல, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுல்ல, அது வரைக்கும் நம்ம அதை மதிச்சிருக்கோமா? அதுதான் ஹிரண்யாட்சன் நம்ம நினைச்சோமா? ஹிரண்யாட்சன் பெரிய அரக்கன், பெரிய பலசாலி, அவனால் முடியாதது ஒன்றும் கிடையாதுன்னு தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த சைதன்யம் வெளியில போனதுக்கு அப்புறம், அதாவது உயிர் சக்தி வெளியில போனதுக்கு பிறகு போயிடுச்சேன்னு சொல்லி எதுக்கு வருத்தப்படுறீங்க? இருந்தப்ப நீங்க வருத்தப்பட்டீங்களா? இல்லை இல்லை, இப்போ எதுக்கு வருத்தப்படுறீங்கன்னு சொல்லி ஹிரண்யகசிபு சொல்றதாக பாகவதத்தில் ஒரு கதை இருக்கிறது. ஸோ இந்த தேவி பாகவதம்னு எடுத்தாலும் இதுலேயும் அதே மாதிரி கதைகள் நிறைய வரும். பாகவதத்திலையும் நிறைய கதைகள் இருக்கும். எல்லா கதைகளும் கதையை கதையாக பார்க்காமல் கதையில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் வாழ்க்கையில் என்ன ப்ராக்டிக்கலாக பண்ணுறோன்னா, இந்த நவராத்திரி நாள் நமக்கு ஒரு பயன் இருக்குது. இந்த 9 நாள் முடிகிறதுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு எலிவேஷன் எங்கேயாவது ஒரு பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வி ஆர் சக்சீடிங்னு அர்த்தம். எல்லாமே 9 ராத்திரி முடிஞ்சது, அப்படியே தீபாவளி முடிஞ்சவொடனே நியூ இயர், பொங்கல், இப்படி போய்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர நம்ம மனதில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஒரு 0.001% எலிவேஷன் வரணுங்கிறதுக்காக தான் ஐயா மாதிரி ஆள்கள் இந்த மாதிரி கோவிலில் வந்து ஒரு ஸ்பீச்சஸை சொல்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல தட்டாதான் நமக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய தர்க்கம். அதே மாதிரி இந்த சிவானந்த லகரிலேயே என்ன சொல்லுவாராம் பாருங்க, எப்படியெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க பாருங்க. அம்பிகையே தேவி, நீ உன்னோட பாதம் இருக்குல்ல, திருப்பாதம், அதை வந்து என்னோட மனசில் வச்சிருமா அப்படிங்கிறாராம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து யோசிக்கிறாராம், என் மனசு வந்து கல்லாச்சே, கல் மேலே போய் அம்பிகையோட காலை போய் வைக்க சொல்லிட்டேனே அப்படின்னு யோசிக்கிறாராம். அப்புறம் திரும்பவும் அவரே யோசிக்கிறாராம், அம்மா நான் உன்னோட பாதத்தை என்னோட மனசு மேலே வைக்க சொன்னேன், ஆனால் அது கல். ஆனாலும் நீ வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்தில் அம்மி மேலே கல் வச்சு அருந்ததி பார்த்துருப்பல்ல, அப்போ நீ அம்மிங்கிற கல் மேலே தானே வச்ச உன் காலை, அந்த மாதிரி என் மனசை நினச்சிக்கோ. சொல்கிறது யாருன்னு பார்க்கணும். அதாவது பக்தியில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் மனதை கல் என்று சொன்னால், நம்மை போல பக்தியினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி வந்து ஆக்ட் பண்ணணுங்கிறது தான் இதெல்லாம் நம்ம சொல்ல வரதே. முடிந்த முடிவு அதுதான். எந்த கதை சொன்னாலும் சரி, என்ன சொற்பொழிவு சொன்னாலும் அதே தான் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த நதி இருக்குது பார்த்தீங்களா, நதி இப்படி ஓடி வரும்பொழுது, இதுவும் சிவானந்த லகரியில் சொன்னது தான், கற்கள் நடுவில் இருக்கும். அந்த கற்களை எல்லாம் உருட்டி எடுத்துக்கிட்டு வரும். இப்போ நம்பி கோயிலெலாம் போனீங்க, நம்பி கோயிலுக்கு மேலே போகிறப்ப அந்த தண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா புலவுல பெரிய கல்லெல்லாம் தட்டிட்டு வரும். அந்த கல்லை உருட்டி சில சமயம் ஒட்டச்சு கிடச்சி அதோடைய பாதையை கிளியர் பண்ணிக்கிட்டு அந்த நதி வந்து கீழே வந்து அது போக வேண்டிய இடத்துக்கு போகும். அதே மாதிரி நீ அம்பிகையை வேதம் மூலமாக, அவளுடைய நாமங்கள் மூலமாக நீ வந்து தொழும் பொழுது உன்னுடைய பாபம் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய கற்கள், இப்போ லேண்ட்ஸ்லைடெலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, லேண்ட்ஸ்லைடெல்லாம் வடக்கில் வரும் பார்த்தீங்கன்னா, பத்ரிநாத் கேதார்நாத் போகிறப்ப அது லேண்ட்ஸ்லைடு வந்துன்னா ஒரு 50 டன் 60 டன் இருக்கிற கல்லெல்லாம் உருட்டி கொண்டு வந்து நடுவில் போட்டுரும். பஸ்ஸு இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. ஸோ அதை வந்து யாராவது ஒருத்தர் கிளியர் பண்ணும். அந்த மாதிரி கற்களை கூட நதியானது ஓடி வரும்பொழுது கீழே தள்ளி உருட்டுற மாதிரி நான் உங்களோட பக்தி செலுத்தும் பொழுது நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்னுடைய பாவம் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய பாறாங்கல் இருக்கு இல்லையா, அந்த பாறாங்கல் அப்படியே உருட்டி சுக்கு நூறடி உடைச்சிட்டேன்னா அந்த பாதை கிளியர் ஆகிடும். அப்போ தண்ணி போகக்கூடிய பாதை கிளியர் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து டெஃபினட்டாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாயுஜ்ய பதவி கிடைச்சிடும். சாயுஜ்ய பதவினா இருக்கிறதுலையே அம்பிகையோடு பக்கத்தில் போய் உட்காந்து அம்பிகையுடைய பாதங்கள் அடைந்து அவள் ரூபமாக மாறக்கூடிய பதவிக்கு சாயுஜ்ய பதவின்னு ஆன்மீகத்தில் சொல்லுவோம். அந்த பதவி எனக்கு கிடைக்கும். அப்போது என்னுடைய பாபங்கள் எனக்கு இருக்குங்கிறது அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா பாபம் பண்ணினதுனால தான் நம்ம மனிதர்களாக பிறந்திருக்கோம், இல்லைன்னா நம்ம தேவர்களாக பிறந்திருப்போமே, இல்லை கிண்ணர்களாக பிறந்திருப்போமே. அப்போது இன்னமும் நமக்கு வந்து இந்த எப்படி வந்து 11th-லேருந்து 12th போகிறோமோ, 12th-லேருந்து காலேஜ் போகிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வியலும் மாற்றம் வரும் பொழுது அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம். ஏன்னா ருத்ரத்தில் என்ன சொல்லியிருக்கு? மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா. அதாவது என்னுடைய இறப்பு என்பதை நான் வந்து ஆகிருதியாக கொடுக்குறேன். யாகத்தில் என்ன கொடுப்போம்? புடவையை கொடுப்போம், தங்கத்தை கொடுப்போம். இவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய சாவு, அதாவது இறப்பு என்கிற அந்த மரணத்தையே நான் வந்து
உங்களுக்கு வந்து அவிசா கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ இறப்பு வந்து நீங்கள் அவிசா கொடுக்க முடியும்? பிறப்பு என்பது இல்லாத இருக்கிறப்ப உங்களால் இறப்பை வந்து உங்களுக்கு ஆகிருதியாக கொடுக்க முடியுங்கிறது வந்து ஒரு இன்டைரக்டாக மறைமுகமாக சொல்லக்கூடியது தான் அந்த ஸ்ரீசூக்தம். ஸ்ரீசூக்தமும் வேதத்தினுடைய ஒரு பகுதி தான் அது. அதாவது நெய்யை விட்டுட்டு எங்கேயாவது அக்னியை போய் அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு அக்னி எரிஞ்சிட்டு இருக்கு, நான் இந்த நெய்யை விட்டு இந்த அக்னியை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு படி இல்லை 100 படி விட்டாலும் இன்னும் அந்த அக்னி கொழுந்து விட்டு தான் எரியும். அதுபோல் நாம் இந்த மனசில் வந்து இவ்வளவு ஆசைகளும் ஆசா பாசங்களையும் இந்த பற்றியும் வச்சுக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட போகவே முடியாது. அப்போது அந்த நெய்யை விட்டு அக்னியை அழிப்பது போல நினைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறேன். முதல்ல ஒரு 60 வயசு ஆனோடனே அப்படியே நான் வந்து மற்றதெல்லாம் படித்து நான் வந்து கடவுள்கிட்ட போகிறேன் அப்படின்னா ஒரு நாளும் நடக்காது. நம்ம பையங்களை காப்பாற்றி கொடுத்துட்ருப்போம் 60 வயசு வரைக்கும். 60 வயசுக்கு அப்புறம் பேரங்களை பார்த்துட்ருப்போம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஃபாரினில் போய் உட்காந்து இப்போ அந்த பேர பிள்ளைகளுக்காக பாவம் குளிர்லையும் மழையிலையும் உட்காந்து அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பேபி சிட்டிங்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ என்ன இடம் மாறி இருக்கு, ஆள்கள் மாறி இருக்காங்களே தவிர இவர்களுடைய வாழ்வியலில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அதனால் எப்போ டைம் இருக்கும், இப்போ நமக்கு 40 வயசு ஆச்சா இப்போலேருந்தே ஆரம்பிக்கணும். சின்ன வயசில் பண்ண முடியுமா, அதை குறைக்க தான் சொல்கிறேங்க. அதுக்காக வந்து நாளையிலேருந்து வந்து துறவரம் பூரா சொல்லி யாரும் சொல்லலை, அது யாருமே சொல்ல மாட்டாங்க, நடக்கும் நடக்காது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான்னு ஒன்றொன்னையும் நம்ம ஆராயும் பொழுது அந்த ஒரு 100 ஆசை இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஒரு ஆசை முடிகிறப்ப அடுத்த ஆசை ஆரம்பிச்சிடும். நம்மளே பார்த்துருவோம், இதோ ஒரு ஆசை முடிஞ்சால் அப்பா இனிமேல் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறதுக்குள்ள இன்னொன்று வந்துடும். ஸோ அதுதான் நெய்யை விட்டு அக்னியை அழிக்க நினைப்பது போல அப்படின்னு சொல்லி வேதாந்தத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசையவும் அக்னியவும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து அணைக்கவே முடியாது என்பது தான் அதனுடைய இதாக இருக்குது. இப்போ ஒரு 2 மந்திரங்கள் பார்ப்போம். ஓம் பிரணோ தேவி சரஸ்வதி வாஜேபி வாஜினீவதி தீனாம் அவித்ரயவது திரிபுரே. இது அம்பிகை பற்றி உள்ள ஒரு ஸ்லோகம். எல்லாருமே மனசில் கண்ணை மூடி நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே 333ன்னு வரும். அதில் திரிபுரே திரிபுரேசீம் திரிபுர சுந்தரீம் திரிபுரவாசினீம் திரிபுராஸ்ரீம் திரிபுரமாலினீம் திரிபுரா சித்தேம் திரிபுராம்ப மகா திரிபுர சுந்தரீம். அவள் எப்படிப்பட்டவள்? மகா மகா மகேஸ்வரி மகா மகாராஜ்ஞி மகா மகாசக்தே மகா மகாகுஹ்யே மகா மகாஞப்தே மகா மகானந்தே மகா மகாஸ்கந்தே மகா மகாஸ்பந்தே மகா மகாசயே. அவள் இருக்கக்கூடிய இடம் எது? மகாஸ்ரீ சக்கர நகர சாம்ராஜ்ஞி. நமஸ்தே 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 நமோ நமஹ. இது கட்கமாலா என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தில் இருக்கக்கூடிய இறுதிப்பாட்டு. அதாவது அம்பிகையை வந்து அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக உள்ளது. அப்போ அந்த அம்பிகைகிட்ட நான் என்ன பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான் திருசாத்ராஹீயஸ்யாம் தரதலித நீலோத்பலருஜாம் தவீயாம் சம்தீனம் ஸ்னபய கிருபயா மாமபி சிவே அனேனாயம் தன்யோ பவதி நசதே ஹானிரியதா வனேவாஹர்ம்யேவா சமகர நிபாதோ ஹிமகரஹா. இது சௌந்தர்ய நகரியில் அம்பிகையை பற்றி ஆதிசங்கரர் சொன்னது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்மா நான் வந்து ஒரு மூடன், எனக்கு அறிவே கிடையாது, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் படிக்கலை. நீ எப்படிப்பட்டவ? மகா திரிபுர சுந்தரி. இப்போது
பௌர்ணமி சந்திரன் இருக்கு, சாதாரண சந்திரன் இருக்குன்னா காட்டில் அந்த சந்திரனுக்கு ஒரு மாதிரியும் அரண்மனையில் ஒரு மாதிரியுமா சந்திர ஒளி வருது. சந்திர ஒளின்பது வந்து இட் இஸ் காமன் டு எவரிபடி, எந்த இடத்துல போனாலும். அதே மாதிரி நான் ஒரு தீனன் அப்படின்னா எல்லா விதத்திலையும் ஒரு லெஸ்ஸாக, ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறவன். நீ வந்து என்னை வந்து ஒரு தன்யனா நினச்சி என்னை நீ ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிற? உனக்கு ஏதாவது இதில் குறவு வந்துருமா? எனக்கு நீ வந்து அருள் பண்ணுறதுனால உன்னுடைய கெப்பாசிட்டியில் ஏதாவது குறவு வரப்போகுதா? வராது இல்லையா? why can't you do it அப்படின்னு மறைமுகமாக நாம் கேட்பது போல. அதுவும் ஆதிசங்கரர் சொன்னது தான். அதுதான் அவர் ரொம்ப அழகாக சொல்வார். ஹானிரியதா, உனக்கு இதில் என்ன நஷ்டம்னு சொல்லு. வாட் இஸ் த திங் யூ ஆர் கோயிங் டு லூஸ் இட்? ஒன்றுமே கிடையாது. அப்போ இப்போ பேசாமல் எனக்கு வந்து நீ அருள் புரிஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு கேட்பதாக ஒரு அருமையான வேதத்தில் உள்ளதா. எல்லாமே வேதத்தினுடைய சாரம் தான். இந்த உபனிஷத்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உபனிஷத் எல்லாமே வந்து வேதத்தினுடைய அந்தம், வேதாந்தம், அந்தத்தில் வரக்கூடியது இந்த உபனிஷத். ஸோ உபனிஷத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எவ்வளவு சிறிய வயசுலையும் பார்க்கலாம். இப்போ இந்த பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய 15 வயசு 20 வயசுலையும் நம்ம கற்றுக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் நம்ம வந்து ஒரு முனிவர் ஆகிடுவோம், ஒரு துறவரம் பூண்டுருவோம்லாம் கிடையவே கிடையாது. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். நம்ம மனசை வந்து சேனலைஸ் பண்ணால் இதெல்லாம் போகலாம், இதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வளர்ப்பதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூட நம்மளால் ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஸோ ஏன் அப்படின்னா அந்த சேனலைஸ் பண்ணக்கூடியதை வந்து நம்ம முதல்லையே ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரிலாம் நீ பண்ணனா நல்லதுப்பா அவனுக்கு. அவனை வந்து கண்டிக்க வேண்டாம், திட்ட வேண்டாம், அடிக்க வேண்டாம். அதெல்லாம் பழைய காலத்து மெத்தடு. இப்போ எல்லாமே அன்பால் திருத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இதை நம்ம சொல்லணும், அம்பாளுடைய அந்த கதைகளை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அம்பிகையை பற்றி சொல்கிறப்ப அம்பிகை எந்த அவனா அவள் பேரே என்ன தெரியுமா? அவ்வியாஜ கருணாமூர்த்தி அம்பாள். அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு என்னென்னா, எதுக்கு கருணை பண்ணுறேன்னா அவளுக்கு தெரியணும். ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் நீ கருணை பண்ணணும். அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு அந்த காரணமே இல்லாமல் கருணை செய்பவள் அந்த அன்னை அம்பிகை. இப்போ அவளை பற்றி சொல்கிறப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையானது, இது சஷ்டி தேவின்னு சொல்லி அந்த தேவி பாகவதத்தில் வரக்கூடிய கதை இது. ஏன்னா நம்ம நவராத்திரி டைமில் தேவி பாகவதம் படிக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அது 9 நாளில் முடிக்கணும். எப்படி 7 நாளில் சப்தாகம் முடிக்கிறாங்களோ அதே மாதிரி 9 நாளில் தேவி பாகவத்தை படித்து முடிப்பாங்க. என்ன சொல்லுவார்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்கும், பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு வந்து உணர்ச்சியே இருக்காது, உடம்புல எந்த உணர்ச்சியும் இருக்காது, அழாது, ஒன்றுமே செய்யாது. பெற்றோர்கள் கலங்கி போயிடுவாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. இருக்கிற தானே என்ன படிவாங்க இப்போ இருக்கிறவங்கன்னா. அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கார், அப்போது நான் சொல்லுது பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ நேராக அதை அம்பிகையினுடைய, அதான் சஷ்டி தேவின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த அம்பிகைகிட்ட என்ன பண்ணுறாரு, அவர் பிரார்த்தனை பண்ணுறார். அம்மா, நான் வந்து எனக்கு ஒரு குழந்தை இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு பிறந்திருக்கு, பிறந்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு உணர்ச்சியற்று கிடைக்கிறது, இது நீ வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு அசரீரியாக என்ன வருது அப்படின்னா, நீ வந்து 7 நாள் சஷ்டி விரதம் இரு. சஷ்டினா அதாவது அமாவாசை முடிஞ்சவொன்னே சஷ்டி வருமே, தீபாவளி முடிஞ்சவொன்னே சஷ்டி வரும். அந்த 7 நாள் நம்ம வந்து விரதம் இருக்கிறது வழக்கம். சூரசம்ஹாரம்லாம் நடக்கும். ஸோ அந்த 7 நாள் நீ விரதம் இரு. விரதம் முடிந்த உடனே இந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கும்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலங்களாக இருக்கிறனால நம்பிட்டாங்க. இப்போ இந்த காலம்னா 100 கேள்வி கேட்டிருப்பாங்க. இது செஞ்சால் வருமா, இதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே தே டுக் இட் இன் ரைட் சென்ஸ், அப்படியே அதை வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி. அந்த சஷ்டி முடிஞ்சோடனே 7ஆம் நாள் வரும் பொழுது அந்த சஷ்டி தேவியானவள் அம்பிகையினுடைய ரூபம்தான். அந்த குழந்தைய வந்து தவ கர கமலேன சம்ஸ்பரிசய சம்ஸ்பரிசய, சம்ஸ்பரிசயன்னா தொடருதுன்னு அர்த்தம். யாரோட கையால், தவகர கமலேன, உன்னுடைய கையால் அந்த குழந்தைய அப்படி தொடுனா, தொட்டவொடனே என்ன ஆகும், அம்பிகை தொட்டுட்டானா என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு உடனே ஆக்டிவிட்டி வந்துடும், உடனே அழ ஆரம்பிச்சிடும், கைகால உதைக்கும், எல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணின உடனே பெற்றோர்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தான் பெற்ற மகவு தான் நம்ம முன்னால் இப்படி இருந்தது, அதுவும் ஒரு 7 நாளுக்கு அப்புறம் இப்படி பண்ணுதுன்னா, அம்மாவாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் தெரியும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசு அப்படின்னு. ஒரு சின்ன நோய் வந்தாலே நம்மளால் தாங்க முடியாது.
இது மாதிரி அம்பாளினுடைய கருணையை நாம கிடைக்கணும் அப்படின்னா அம்பாளுடைய அந்த உண்மையான பிரார்த்தனை, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்றோம் இல்லையா, கண்லேருந்து தண்ணி வரணும். லலிதா சாஸ்திரிங்க அபிராமி அந்தாதி சொல்லும் பொழுது நான் அப்படியே பார்த்துட்டு தான் இருந்தேன். எவ்வளவு உங்களுக்கு சொல்றதை கேட்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு அப்படியே மனதானது உருகுறது. அப்படியே இவ்வளவு அழகாக வந்து ஒரு கோவிலில் வந்து டெய்லி வந்து அவங்க அபிராமி அந்தாதி சொல்றாங்க அப்படின்னா அதற்கு நமக்கு இத்தனையோ வேலையை விட்டுட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. சும்மா இருக்காங்க அதனால் வருவாங்கன்னு சொல்லவே மாட்டேன் நான். ஏன்னா ஏதோ ஒரு வேலையை அங்கே பெண்டிங் போட்டு தான் நம்ம இங்கே வரோம். அந்த மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்கிறப்போ எந்த மாதிரி சிச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகைனா நம்ம எந்த சுவாமியை வேணால் எடுத்துக்கலாம். இது இறை தத்துவம் தான். அது விஷ்ணுவாக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், சாய்பாபா இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதை வந்து நம்ம வடிவங்களை நம்ம மாற்றினதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம இன்னைக்கு தேவியை பற்றி பேசுறதுனால தேவின்னு நம்ம சொல்கிறோமே தவிர இது எல்லாமே இறை தத்துவம் தான். எந்த இறைவனை வேணால் நம்ம கடைபிடிக்கிறதா இருக்கலாம், அந்த இறைவன் நமக்காக செய்வார் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு திடீர்னு, என் மனசு இருக்கு பார்த்தியா ஒரு குரங்கா இருக்கே, 5 நிமிஷம் கூட 5 நிமிஷம் என்ன 1 நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேங்குது. குரங்க பார்த்துருக்கீங்களே, நிறைய பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கும், இந்த கலையிலேருந்து அந்த கலைக்கு போகும். எதுக்கு போச்சுன்னு அதுக்கு தெரியுமா? திருப்பி அந்த கலையிலேருந்து இந்த கலைக்கு வரும். நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நாம் குரங்கு பண்ணுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். நாமளும் அதே தான் பண்ணுறோம். இங்கே உக்காந்துட்டே இருப்போம். தேவையில்லாமல் ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆரை பற்றி யோசிப்போம். அதை மாத்திரம்தான் யோசிப்போமா? அவர் நமக்கு என்னெல்லாம் பண்ணினார் அது நமக்கு தெரியும். அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட் நமக்கு ஞாபகம். இது பேர் அசோசியேட்டிவ் திங்கிங்னு பேர். அதான் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணோம், இன்னொரு விஷயத்தை இன்னொரு பண்ணுவோம். அப்படியே நம்ம உட்காந்துட்டே இருப்போம். பார்த்தா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மனது உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நாமளும் ஒரு குரங்கு தான். மனமானது ஒரு குரங்கு. இந்த குரங்கை நான் ஒன்றை செஞ்சாலும் அடங்க மாட்டேங்குதுமா. அம்பாட்ட கேட்குறாரு அவர், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இதில் ஒன்று படின்னு சொன்னால் படிக்க நிற்க மாட்டேங்குது. சரி சாமிகிட்ட போகலாம் அப்படின்னா இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு போய்க்கலான்னு சொல்லுது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. நீ ஒன்று செய்ய. இந்த குட்டி குரங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி குரங்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அம்மா குரங்கு பக்கத்தில் உட்காந்துருக்கும். இந்த குட்டி குரங்கு இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் மறந்து இந்த அம்மா குரங்கு என்ன பண்ணோம்னா வால் நீளமாக இருக்கும் குட்டி குரங்கு. அந்த குட்டி குரங்கோட வால் நுனியை பிடிச்சி அப்படி ஒரு சுண்டும். அது கூர்ந்து கவனிச்சிருந்தா தெரியும். அந்த சுண்டுன உடனே அது வலிக்கும் போல் இருக்குது, இல்லை என்னன்னு தெரியாது. அது என்ன அதில் வாட் த ப்ராசஸ் இஸ் கோயிங்னு தெரியாது. உடனே அந்த குட்டி குரங்கு பேசாமல் உட்காந்துடும். எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குன்னு தெரியாது, மறுபடியும் ஆரம்பிச்சிடும். அதை அடக்கிறதுக்கு அந்த 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 நுனியை பிடிச்சி ஒரு சுண்டுறது, கிள்ளி விடுறதுன்னு வச்சுக்கலாம், வேணா கூட வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி நீ என்ன பண்ணு, என் மனசு வந்து ரொம்ப அப்படி போயிட்டே இருக்கா, நான் பக்தின்னு ஒரு செலுத்துறேன் பார்த்தியா, அந்த கயிறை எடுத்துக்கோ. அந்த கயிறை எடுத்து அந்த வாழை கட்டி ஒரு இருக்குன்னொன்னே நான் அடங்கி போயிடுவேம்மா. ஏன்னா மனசு என்னோட தான், ஆனால் என்னால் அடக்க முடியலையே, நான் என்ன பண்ணுறது? நான் உங்கள்கிட்ட தான் ரெஃப்யூஜி, உங்கள்கிட்ட தான் நான் வந்து சரணடைஞ்சாகணும், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம. யாருமே எனக்கு கிடையாது. இத்தனை சுற்றார்கள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் இது மாதிரி விஷயத்துக்கு யார் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ. அதான் துவமேவ அப்படின்னா துவம் ப்ளஸ் ஏவ, நீ மட்டும்தான் அர்த்தம். துவமேவ சரணம் மம தஸ்மாத், அதனால காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரின்னு அம்பாளை பிரார்த்திக்கிறாரு. அதுலேயே என்ன சொல்றாருன்னா அபராத சகசிராணி கிரியந்தே ஹர்னிச்சம் மயா. சகசிராணின்னா ஆயிரக்கணக்கான அர்த்தம், அபராதம்னா தப்பு. ஆயிரக்கணக்கான தப்பு நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்? அபராத சகசிராணி ஹர்னிச்சம் மயா, டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். நான் நல்லவன் நினச்சிக்காத, நான் நல்லவன்லாம் கிடையாது. நீ தான் அங்கே வந்து கருணை புரியணும். தாசோய மிதிமாமத்வா, நான் உங்கள்கிட்ட பக்தி செலுத்துகிறேன் இல்லையாம்மா, அதனால் க்ஷமஸ்வ லலிதாம்பி, ஒரு மன்னிச்சுக்கோ. இப்போ அம்மா வந்து குழந்தைங்க வந்து எவ்வளவு தான் தப்பு பண்ணினாலும் கடைசியில் அம்மான்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீ நேற்றுக்கு இப்படி பண்ணியே, மிந்தா நேற்று இப்படி பண்ணியேன்னு அம்மா எந்த அம்மாவும் சொல்ல மாட்டான். சாதாரண பயாலஜிக்கல் அம்மாவே இப்படின்னா இவள் யாரு? வேத ஜனனி, அநேக கோடி பிரம்மாண்ட ஜனன்யை நமகான்னு அம்பாளுக்கு பேர்.
இந்த பிரம்மாண்டத்துக்கு மட்டும் கிடையாது, அநேக கோடி பிரம்மாண்டத்துக்கு அவ தான் ஜனனியா இருக்கிறதுனால நீ எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்கிற மாதிரி. எல்லாமே நமக்காக தான் கேட்கிறார். ஏதோ ஆதிசங்கரர் கேட்டு போயிட்டா நாமெல்லாம் இன்னும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, நமக்காகத்தான் அவர்கள். ஸோ தாயுமானவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப அழகா சொல்லுவார் ஒரு இடத்துல. நம்ம வடமொழியே சொல்லிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் தமிழ் சொல்லலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. உற்ற துணை நீ அல்லால் பற்று வேறு ஒன்றும் உன்னே. நான் வேற எதுவும் நினைக்க மாட்டேன். கற்றதும் கேட்டதும் இதனால் பயன் உண்டோ? நான் எம்பில் படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன். இந்த பிஹெச்டி படித்ததுனால அம்பாளை பற்றி ஏதாவது பிரயோஜனமாக புரிஞ்சுக்க முடியுமா? அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்குறாரு. பிஹெச்டி படித்தோம், ஒரு வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், வீட்டை பார்த்துக்கிட்டோம், நான் ஜாலி, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதான் சொல்கிறார், கற்றதும் கேட்டதும் இதனால் பயன் உண்டோ. சொல்கிறது யாரு? தாயுமானவர் சுவாமி. அவருடைய இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். அவர் தான் இன்னும் சொல்கிறார், இந்த நம்முடைய திருஞான சம்பந்தர், திருவாசகம் எல்லாத்துலேயுமே இதுதான் இருக்கு. என்ன சொல்கிறார் அவர்? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க. நான் புழுவா பிறந்ததுலாம் வருத்தப்படலை. மனுஷனாக பிறந்து சுவாமியை தரிசனம் பண்ணாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறத விட புழுவாக பிறந்துடலாம். ஏன்னா புழு சீக்கிரம் அதோடைய லைஃப் ஸ்பேன் சின்னது தான். மனுஷனுக்கு 100 வருஷம்னா நாய்க்கு 7 வருஷம் இல்லையா? நான் 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி நம்ம 100 வருஷத்துக்கு முடிக்கிறதுக்குள்ள 12 ஜென்மம் எடுத்துடும். அது இப்போது நம்ம நாய் என்ன பண்ணும்? காலையில் எழுந்தா எங்கேயோ தேரையை தேடிகிட்டே இருக்கும், அப்படியே போய் படுத்துக்கும், தூங்கும், எங்கேயோ படுத்துக்கும். அந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தே வழுவாதிருக்குங்கிற வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். வந்தோம், சாமியை கும்பிட்டு அப்படி கும்பிடு போட்டோம், வீட்டுக்கு போகிறதல்ல வழுவாது இருக்கிறது. எப்பொழுதும் இந்த 24 மணி நேரமும் 24 × 1 மணி நேரத்துக்கு 3600 செகண்ட், கரெக்டு தானே? 3600. இப்போ 24 × 3600 செகண்டும் ஒன்னையே நான் நினச்சி சும்மா நம்ம டார்கெட் அப்படி 24 3600 இருக்க முடியுமான்னு உடனே ஒரு கேள்வி எழுப்பக்கூடாது. முடியும் என்றால் முடியும், அவ்வளோதான். மேக்சிமம் டைமை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த பாகவதத்தில் சொல்லிகிட்டே இருந்தால் நல்லா நிறைய சொல்லலாம், நல்லா ரொம்ப. அதாவது கதைகள் மூலமாக நாம் அறிய வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்குது. கோபியர்கள் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆயிரக்கணக்கான கோபியர்கள்னா யார்? பக்தி செலுத்துறவங்க பேர் தான் கோபியர்கள். வேறு நம்மளாம் இப்போ கோபியர் தான் இறைவன் பக்தி செலுத்தணும். அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கோபியரோடு ஆட மாட்டார். பிருந்தாவன் இருக்கு இல்லையா, நம்ம மதுரா ஆக்ரா பிருந்தாவனில் தான் அவங்களுடைய இது. எல்லாரு கூடயும் ஒவ்வொரு கிருஷ்ணர் ஆடிக்கிட்டே இருப்பார், டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பார். அது எப்படி பாசிபிள்னு எல்லாம் கேள்வியெல்லாம் நம்ம இந்த காலத்து மாதிரி எழுப்பவே கூடாது. அது பக்தியினுடைய வெளிப்பாடு, இவ்வளோதான். அப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா எல்லா கிருஷ்ணரும் மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்சோடனே எல்லா கோபியும் இங்கே கிருஷ்ணரை காணுங்கிறப்போ இந்த நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு கால் போடுவோம் தெரியுமா? வீட்டில் 2 காலாக போடுவோம் இல்லையா? 2 கால் மட்டும் அந்த மண்ணில் இப்படி போகிற மாதிரி இருக்குமா. இதை பார்த்தியா, யாரோ ஒரு கோபிகையும் கிருஷ்ணரும், அந்த கோபிகை கிருஷ்ணரை அப்படியே தூக்கிட்டு போயிட்டா பாரு, போதும்னு இப்படி பின்னாடியே போகிறாங்களாம். போன உடனே ஒரு ஸ்டேஜ் போனோடனே ஒரு கால் மட்டும்தான் இருக்கா, இன்னொரு காலை காணுமா. அப்பா, கோபிகையை விட்டுட்டு கிருஷ்ணர் போயிட்டார் அப்படிங்கிறப்ப இன்னொரு கோபிகையை சொல்கிறாராம், அவர் போலமா அந்த கோபிகையை கையில் தூக்கிக்கிட்டார் அவரு. ஸோ அந்த பாதம் பாரு, அந்த இடத்துல ஆழமாக தெரியுது. மற்ற பாதங்களுக்கும் அதுக்கு நம்ம ஒரு 2 பேர் வெயிட் பண்ணுறப்ப கொஞ்சம் வெயிட் நல்லா இறங்கும் இல்லையா? ஆழமாக தெரியுது பார்த்தியா? இதுபோல நம்முடைய கஷ்டங்களை அந்த இறைவனானவன் தாங்கிக் கொண்டிருக்கிறான். கோபிகைனா யாரு? பக்தன் தானே, நாமும் ஒரு பக்தன் தானே. நம்மளை இறைவன் தூக்கிட்டு அந்த கால் அப்படி நிற்கிறான் அங்கேயே. இவன் என்ன சொன்னா, கிருஷ்ணர் போயிட்டார், கோபிகை எங்க நிற்கிறான்னா. அவ பார்த்தவன் என்ன சொல்றா, இது கிடையாது, கிருஷ்ணர் தான் நிற்கிறார், கோபிகை அப்படியே அலாக்கா தூக்கிட்டாரு, அதாவது பக்தனை தூக்கிட்டார், அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அப்படியே.
ஸோ எல்லோருடைய கஷ்டங்களையும் நமக்கு வேணுமோ வேண்டாமோ இறைவன் தான் தாங்கிட்டு இருக்கார், நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வந்து விட்டால் இறைவன் நம்ம இந்த குணத்தில் வச்சிருக்கவே மாட்டான், போயிடும். பார்த்துருக்கீங்களா, ஆக்சிடென்ட்டில் வந்து நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, சில பேர் பொழைச்சிருவாங்க. என்ன காரணம்? இந்த வலியை அவனால் தாங்க முடியாது அப்படின்னா ஆக்சிடென்ட்டில் செத்து போயிடுவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த பிளட் ஊசிங்கெலாம் நிறைய எடுத்து செத்து போயிடுவான். ஒரு அளவுக்கு இவனை ரிப்பேர் பண்ணால் இவன் வந்து சரியாகும் அப்படின்னா அவனை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ஏதோ பண்ணி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஸோ இறைவனானவன் நம்முடைய கஷ்டங்களை நீ அனுபவி, நீ கஷ்டப்படுன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டான். ஏன்னா நம்முடைய கஷ்டங்களை இறைவனானவன் தாங்கி கொண்டு அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அவனை மட்டும்தான் காப்பாற்றுறாரு, இவனை மட்டும்தான் காப்பாற்றுறாரு, என்னை விட்டுட்டாரு, அம்போன்னு விட்டுட்டாருன்னு நம்ம நினைக்க நமக்கும் இறைவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகும். அவர் தான் என்னை காப்பாற்றுறாரு, ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுனால இறைவன் என்னை பார்க்கல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இன்னும் ஒரு 2 மந்திரம் கூட சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு மந்திரம் கேட்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம் இல்லையா? ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச மந்திரம் தான், எல்லாமே ராஜேஸ்வரி அஷ்டகம் இதெல்லாம் அம்பாளுடைய பற்றி நிறைய இருக்குது. மேதா சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்குது. அந்த மேதா சூக்தத்தில் எப்படின்னா மேதா சக்தின்னு ஒரு சக்தி, ஞாபக சக்திக்கும் மேதா சக்திக்கும் வித்தியாசம் இருக்குது. ஞாபக சக்தின்னா ஞாபகம் வர்றது, மேதா சக்தினா இப்போ நீ பரீட்சைக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, செகண்ட் இயர் தானே படிக்கிற, தேர்ட் இயர் படிக்கிற, பரீட்சை போகிறேன், கொஸ்டின் பேப்பர் முன்னாடி வந்துருச்சு. நான் ஒரு வித்தியாசத்துக்காக ஒன்று சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, வேறு யாரும் ஸ்டூடெண்ட் இல்லை. அப்போது பரீட்சையில் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, நம்ம எழுத போகிறோம். நீ அந்த கேள்விக்கு பதில் படிச்சிருக்க, நல்லா தெரியும் உனக்கு. அந்த நேரத்தில் அந்த கேள்விக்கு பதில் உனக்கு அப்படியே பிளாங்க் ஆகுதுன்னு வச்சுக்கோ, சில சமயம் ஆகும்ல, அப்படியே பிளாங்க் ஆகும், தெரியலன்னு வச்சுக்கோ. நீயே யோசிச்சு பார்க்குற, வரமாட்டேங்குது. ஒன்ஸ் எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியில் வர கிடு ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோ, வரும் இல்லையா? ஏன்னா டென்ஷன் போயிடுச்சு, ஞாபகம் வரும். ஸோ ஞாபக சக்தி உனக்கு இல்லாமல் இருந்துச்சா? இருந்தது. மேதா சக்தினா என்னன்னா, எந்த நேரத்தில் எந்த அறிவு நமக்கு வேணுமோ அந்த அறிவை அந்த இடத்துல சூட்சமமாக நமக்கு கொடுக்கறது தான் மேதா சக்தி. ஸோ மேதா சக்தி வேணுமா ஞாபக சக்தி வேணுமா நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஞாபக சக்தியினுடைய அடுத்தபடி தான் மேதா சக்தி. அப்போது அந்த மேதா சக்தி எல்லாருக்கும், அதுவும் எக்ஸாம் போகக்கூடிய ஆட்கள், ஸ்டூடெண்ட்ஸு, பெரியவங்களுக்கே வேணும். இப்போ வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோம், ஒரு இடத்துல போய் விழுந்துடுறோம், விழுந்து முடித்தோன்னே என்ன பண்ணுவோம்? சார் நீங்கள் அந்த ரைட்டில் ஒடிச்சிருக்க கூடாது சார், கொஞ்சம் அப்படி லெஃப்ட்டில் ஒடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்த்துக்கலாம் சொல்கிறானா? அது முதல்ல சொன்னானா? விழுந்து அடிபட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவான். அப்போது அந்த அறிவு நமக்கு இல்லாமல் இருந்ததா? 20 வருஷமாக கார் டிரைவராக இருப்பான், அவன் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணுவான், அப்போ அவனுக்கு ஓட்ட தெரியலன்னு அர்த்தமா? கிடையாது. ஸோ அந்த மேதா சக்தியானது இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கணும்னு ஒர்க் பண்ணியிருந்தால் அது இருக்காது. அதை கூட்டுறதுக்கு உண்டான ஒரு மந்திரம் பாருங்கள், எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் பாருங்கள். அந்த காலத்தில் கேட்கலாம், நம்ம இது கூட கண்ணை மூடிட்டு கேட்கலாம். ஆக்சுவலி நீ நல்லாவே கேட்கலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு கூட சொல்ல முடியாது, அது அதுக்கு அடுத்தபடி. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதை பற்றி என்ன செய்யணுங்கிறத அது அந்த நேரத்தில் கிளிக் ஆகணும். சரி, மேதா சூக்தத்தினுடைய அந்த இதை பாட்டுக்கலாம். மயி மேதாம் மயி பிரஜாம் மய்யக்னிஸ்தேஜோ ததாது. ததாதுன்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். மயி மேதாம் மயி பிரஜாம் மயீந்திர இந்திரியம் ததாது. மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூர்யோ பிராஜோ ததாது. வடமொழியாக இருக்கிறதுனால இந்த தால் எல்லாம் வித்தியாசம் இருக்கும். 4 தா இருக்குது அதில். நம்ம தமிழில் ஒரே ஒரு தா தான் இருக்குது, ஒரே ஒரு பா தான் இருக்குது, ஒரே ஒரு கா தான் இருக்குது. அதனால தான் மயி மேதா மயி பிரஜா மய்யக்னிஸ்தேஜோ ததாது. மயி மேதாம் மயி பிரஜா மயீந்திர இந்திரியம் ததாது. மயி மேதாம் மயி பிரஜா மயி சூர்யோ பிராஜோ ததாது. இதை சொல்ல தெரியனாலும் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் போட்டுட்டு முடிச்சிடலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு இதுதான் இது. ஏன்னா இதுக்கு வந்து பயங்கர டிஸ்ட்ராக்ஷன், கொஞ்சம் நெஞ்ச டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. படிக்கிற குழந்தைங்களுக்கு உள்ள கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம். நான் இப்போ நான்லாம் படிக்கிற காலத்தில் இவ்வளோ பிரச்சனை கிடையாது. மொபைல் கிடையாது,
இந்த மொபைல்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் மனுஷனால் ஒரு இடத்துல உட்காரவும் முடிய மாட்டேங்குது, ஒன்றும் பண்ணவும் முடியாது, இல்லாமல் இருக்கவும் முடியல. அது வேறு இருக்குது. ஆஃப் பண்ணிட்டு போகலான்னா அதுவும் முடியவும் மாட்டேங்குது. அது ஒரு பெரிய இடைஞ்சல் தான். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே, ஏன்னா அவங்கள படிக்கிறதுக்கு அந்த மொபைல் தேவைப்படுது. ஆனால் படித்து முடிச்சோடனே வரதோணுமா, சரி கொஞ்சம் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் ஃபேஸ்புக் பார்க்கலாமேன்னு உள்ளே போவோம். அந்த ஃபேஸ்புக்குங்கிறது புதகுழி, அப்படியே உள்ளே இறக்கிடும் நம்மளுக்கு. 1 மணி நேரம் ஆனாலும் அப்படி பார்த்தோம்னா 1 மணி நேரம் ஆயிருக்கும். அதனால் இதை நாம் வெளியில் வரணும். இதற்கு கடவுள் தான் நமக்கு அனுசரணம். ஸோ நம்முடைய முடிக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு. ஒரே ஒரு சாந்தி சொல்லிட்டு, அதாவது சாந்தி பஞ்சகம்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அம்பாளுடைய வேதம், அம்பாளுடைய படைப்பு, அவருடைய குழந்தைகள் இல்லைன்னா பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்ச சில கதைகள் இதுதான் நிறைய சொல்லலாம். இன்னொரு சமயம் நமக்கு டைம் கிடைக்கிறப்போ இன்னும் நிறைய விஷயங்களோடு நம்ம பேசலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஐயாட்டா தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து நவராத்திரின்னு மட்டும் பார்க்காதீங்க, அடிக்கடி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா 50 பேரில் ஒரு 30 பேர் பயன்பட்டாலும் அது ஒரு பெரிய பிரயோஜனம் தான். ஏன்னா இதை அடித்து தான் சொல்லணும். ஒரு அடி விழும், அப்புறம் மறுபடியும் அடி விழும், அப்போ அந்த 2வது அடியில் வந்து உங்களுக்கு வரும். அப்போது ஒரு பாறையை உடைக்கிறோம்னு வச்சுங்க, ஒரு பெரிய கடப்பாறை வச்சு ஒரு சுற்றி வச்சு உடைக்கிறோன்னா 100 அடி அடித்த உடனே ஒரு பாறை உடையுதுன்னா அந்த 100வது அடி அடித்தப்போ அந்த பாறை உடைஞ்சிச்சு. அடியிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறையில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் செதஞ்சு அந்த 100வது அடி வர்றப்ப அந்த பாறையானது 2ஆகும். அது மாதிரி தான் இது பக்தி மார்க்கத்தில் நாம் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணுறோமோ ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு ஒரு லேடர் தான், ஒரு ஏணிப்படி தான் அது. ஸோ இதை மட்டும் நம்ம முடிச்சுக்கலாம். இதுவும் கூட நீங்கள் நல்லா அமைதியாக கண்ணை மூடி கேட்கலாம். சாந்தி பஞ்சகம்னு பேர். இது வேதத்தில் உள்ளக்கூடிய முக்கியமானது. ஓம் சன்னோ மித்ரஸ் சம்வருணஹ சன்னோ பவத்வர்யமாம் சம் ந இந்திரோ ப்ருகஸ்பதிஹி சன்னோ விஷ்ணுருக்ரமஹ நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்த்ராரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாருக்கும் இந்த கீழே சொல்லக்கூடிய எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஸ்ரீ சூக்தத்தில் சொல்லியிருக்கு. மகாலட்சுமியினுடைய குபேரலட்சுமி இருக்கா இல்லையா, அந்த குபேரலட்சுமியுடைய ஸ்ரீ சூக்தத்தில் சொன்ன மாதிரி ஸ்ரீவர்ச்சஸ்வமாயுஷ்யமாரோக்யமாவிதாச்சோபமானம் மஹீயதே தான்யம் தனம் பசூம் பகுபுத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுஹு. ஹரி ஓம்.